விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுங்க ப்ளூ கலர் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? சங்குப்பூ வச்சிருக்கிறவங்க இதை வச்சுதான் இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போறோம். ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கலாம். பாருங்க, நல்ல கலர் வந்துருச்சு. கொழுக்கட்டை மாவு 1/2 கிலோ, அளவான உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, சங்குப்பூ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நல்லா கெட்டியா பிணைஞ்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. லைட்டாக தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி மறுபடியும் பிணைஞ்சிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய், 1 கப்பு தேங்காய் துருவல், இன்ச் பண்ண பொட்டுக்களை 1 கப்பு, ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை 1 கப்பு, வறுத்த எள்ளு 2 ஸ்பூன், பூரணம் ரெடி. இந்த மாவு நல்லா ஒரு பால் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இதை எடுத்து அப்படியே மோடில் வச்சுக்கலாங்க. பூரணம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க. பூரணம் வச்ச கொழுக்கட்டையும் ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்ல கலர்ஃபுல்லாக கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை ரெடிங்க. பார்க்கறக்கே எப்போ சாப்பிடணும்னு தோணுதுங்க. சுவையான இனிப்பு கொழுக்கட்டை ரெடிங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.